ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டு தோட்டம் காண்டஸ்ட்டோட 7th வீடியோ. இந்த வீடியோ பத்மாங்கிறவங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க உங்கள் வீட்டு அழகான தோட்டத்தை பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி வச்சுருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனோன்னா 2 சைடில் தோட்டம் வச்சுருக்காங்க. இது ஒரு சைடாக ஃபுல் வியூவும். நம்ம போய் கிட்ட போய் ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம். இந்த இடத்துல மிளகா நாற்று, இது எல்லாமே இங்கே பாருங்கள், இது எல்லாமே மிளகா நாற்று தான். இவங்க வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. நான் ஷூட் பண்ண வீடியோ தான் இது. இவங்க எப்போயுமே தோட்டத்தை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த குப்பை எதுவுமே இல்லாமல் எப்போயும் அந்த அம்மா க்ளீன் பண்ணி அவ்வளோ நீட்டாக அழகாக வச்சிட்ருப்பாங்க. பாருங்கள், இதில் நிறைய மிளகா முன்னாடி காய்ச்சிட்டு இருந்தது. இந்த சீசன் என்னன்னு தெரில, மிளகாவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கத்திரி நாற்று இப்போ தான் விதை போட்டு நாற்று எடுத்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது செம்பருத்தி செடி. இந்த இடத்துல முன்னாடி ஒரு அடுக்கு செம்பருத்தி செடி ஒன்று இருந்தது. ரொம்ப பெருசாக நல்லா வளர்ந்துருந்துச்சு. என்னென்னு தெரில, திடீர்னு காஞ்சி போயிடுச்சு. இது நாட்டு செம்பருத்தி, ஒரு அடுக்கு செம்பருத்தி தான். அதுக்கப்புறம் 2 வெரைட்டி ஆஃப் தென்னை மரம் 2 தென்னை மரம் வச்சுருக்காங்க. செவ்வழனி ஒன்று, அப்புறம் நார்மல் இளநீ மரம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அது அந்த சைடு போகும்போது கிளியராக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் செடியில் காய் இருக்குது. இங்கே ஒரு நாற்று வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இதில் 2-3 காய் இருக்குது பாருங்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிச்சன் வாட்டர் ஃபுல்லாக வீட்டு தோட்டத்துக்கு வர மாதிரி பைப் போட்டு அந்த மாதிரி கொண்டு வேஸ்ட் பண்ண தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி வீட்டு தோட்டத்துக்கு விட்டுருக்காங்க. இது பார்த்தா வாழை மரம் வெட்டி விட்டுருந்தாங்க, இப்போ மறுபடியும் வளர்ந்துருக்கு. அதுக்கடுத்து கருவேப்பிலை கன்று. அந்த கிச்சன் தண்ணி எல்லாத்தையும் இந்த பக்கம் இப்போ தான் விட்டுருக்காங்க, முன்னாடி இல்லை. இப்போ இந்த பக்கமாக விட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் விட்டுருக்காங்க. இது முருங்கை மரம், நாட்டுக்காய் தான், சின்ன காயாக இருக்கும் இல்லையா, அந்த காய் மரம் தான் அது. இதுதான் இன்னொரு தென்னை மரம், நார்மல் இளநீ மரம் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு நந்தியாவட்ட பூச்செடி இருக்குது. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. இங்கேயும் சின்ன கத்திரி நாற்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்ன செடியாக தெரியுது பாருங்கள், அதெல்லாமே கீரை, தண்டு கீரை தான் வளர்ந்துருக்கு. நந்தியாவட்ட செடி ஒரு அடுக்கு நந்தியாவட்டம் தான். நைட்டு மழை பெஞ்சு நான் காலையில் வீடியோ எடுத்தனால செடி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாம் தான் ஒரு சைடு. அடுத்து இன்னொரு சைடு பார்க்கலாம். இன்னொரு சைடோட ஃபுல் வியூ இது தான். இப்போ போய் கிட்ட போய் ஒவ்வொரு செடியாக நம்ம பார்க்கலாம். இது நொச்சி மரம். அதுக்கடுத்து இது லெமன், எலுமிச்சம்பழம் மரம் பாருங்கள். இப்போ தான் நல்லா வளர்ந்து பிஞ்சாக இருக்குது, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இப்போ தான். அதுக்கடுத்து இந்த இடத்துலையும் ஒரு அடுக்கு நந்தியாவட்ட செடி தான் இருக்குது. அதுலேயும் இப்போ தான் முட்டைலாம் இருக்குது நிறையா. இது ஆரஸ்பதி மரம் பாருங்கள், வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 2 வருஷம் ஆகும். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள், நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு ஆரஸ்பதி மரம். இதோடைய இலை அவ்வளோ வாசமாக இருக்கும். இது ரெட் கலர் நொச்சியில் 2 வெரைட்டி இருக்குது. இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் இது செவ்வாழை கன்று இப்போ தான் வச்சுருக்காங்க, வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து ஜாதிமல்லி செடி. இது ஜாதிமல்லி செடி படுறதுக்காக குச்சி வச்சு அழகாக கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். இது கொய்யா மரம், சின்னதாக ஒரு கொய்யா மரம் இப்போ தான் வச்சுருக்காங்க, வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து அந்த சைடு பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் இருக்குது. பப்பாளி மரமும் இப்போ தான் வச்சது, வளர்ந்துட்டுருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு மணத்தக்காளி கீரை செடி ஒன்று வளர்ந்துருக்கு. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு சப்போட்டா மரம் நல்ல கீழே வரைக்கும் படர்ந்து இருந்துச்சு, இப்போ தான் வெட்டி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குண்டுமல்லி செடி இருக்குது பாருங்கள். குண்டுமல்லி செடி இது பூத்து முடிஞ்சிருச்சு, இப்போ கட் பண்ணி விட்டு மறுபடியும் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. அவரை விதை போட்டு இப்போ தான் கொடி படர்ந்துட்டுருக்கு. இந்த குண்டுமல்லி செடி தான், இதுவும் சீசனில் நிறைய பூ இருந்துச்சு, இப்போ கட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை வளர்ந்துருக்கு. தண்டுக்கீரை கிள்ளிட்டாங்க, நம்ம எடுத்துட்டாங்க. எடுத்தப்புறம் இப்போ மறுபடியும் வளர்ந்துட்டுருக்கு.
அவ்வளோதான் உங்கள் வீட்டு தோட்டம். உங்களுக்கு இந்த வீட்டு தோட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டு தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோஸ் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க மறக்காமல் உங்கள் வீட்டு தோட்டத்தை எங்கள் சேனலில் ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.